வெல்கம் டு சாந்தி உலகம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் ரெசிபியை நான் இன்றைக்கி சாம அரிசி வச்சு செஞ்சுருக்கேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சாம அரிசி வச்சு ஒரு பாயச ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளுமே அளவுக்கு அதிகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸும் இருக்க தான் செய்யும். அது என்னென்னங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரெசிபி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஜீரகம்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் அது டைஜஷன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை பகல் டைமில் தான் கண்டிப்பாக சாப்பிடணும். நைட் டைமில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி பீஸஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். சாமையோட சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை அதிகம் எடுக்கும் பொழுது நம்மளோட அயோடின் அப்சார்ப்ஷனை இது கம்மி பண்ணிடுது. அப்படி செய்யும் பொழுது அயோடின் அப்சார்ப்ஷன் கம்மியானால் நமக்கு இந்த முன்கழுத்து கழலைங்கிற ஒரு நோய் வர ஆரம்பிச்சிடும். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா அதை காய்டர்னு சொல்லுவாங்க. அதனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேரட் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இது கூடவே கொஞ்சமாக ஒரு 4-5 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கும் போதே நல்லா சேர்த்து வதக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவு குக்காய் வந்துடும். நம்ம திரும்ப ஆவியில் காட்டி குக் பண்ணும் பொழுது நல்லா வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா ஓரளவு செவந்து வந்துருச்சு. ஓரளவு கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே கொஞ்சம் தாளிக்கும் பொழுது கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க மில்லட்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை தனியாக சாப்பிடாமல் இது கூட சட்னி ஏதாச்சும் சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். கேரட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சூட்லேயே ஒரு முறை வதக்கி விட்டால் போதும். கேரட் சேர்த்த பிறகு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகம் சேர்த்தா கேரட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் கேரட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அரிசியை வந்து அப்படியே சேர்க்காமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல்லுலாம் இருந்தால் எடுத்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு நிழல்லையே நல்லா உலர்த்திட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பங்கு அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியெலாம் நல்லா கொதித்து வரட்டும். அந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சிறுதானியத்தை பொறுத்த வரையும் அது வேகிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி மட்டும் அதுக்கு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்க குட்டியாக தான் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்ற வேண்டாம். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பங்கு எடுக்கிறோமோ அதில் டபுள் அளவுக்கு நம்ம தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு அது நிறையா எடுக்கும். ஆனால் வேகிற டைம் கம்மியாக தான் இருக்கும். அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியெலாம் கொதித்து வர ஆரம்பிக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கிடாதீங்க. அது ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சொன்னேன். தண்ணிலாம் கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். என்கிட்ட ட்ரையாக இருக்கிறதால நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். நீங்கள்
நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்கன்னா தாளிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியிலே அது நல்லா ஒன்று போல் பைண்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாம அரிசியில் நம்ம நார்மலாக ஸ்வீட் செய்வோம், உப்புமா செய்வோம், ஈவன் நம்ம வெஜிடபிள் ரைஸ் கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நீர் உருண்டை மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் மிளகாய் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம். இது ஆறின பிறகு நல்லா இறுகி வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பிறகு நமக்கு பிடிச்சமான ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் ஆவியில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பேன்லேருந்து ஒட்டாமல் வந்தால் போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஆறுறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இது இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கூட கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமலே இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவொடனே நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொழுக்கட்டை மாதிரியும் கொஞ்சம் உருண்டை மாதிரியும் செஞ்சுக்க போகிறேன். இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆவி காட்டி எடுத்துக்கலாம். ஆவி காட்டுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. அப்படி செய்யும்போது நமக்கு வைக்கிற பொருள் இறுகாமல் இருக்கும். அதுக்காக தான். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் குக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையை வச்சு பார்த்தா ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.